ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதா. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நீதியாய் அரசாளுவார். இன்று உலகெங்கும் ஒரு பஞ்சம் நிலவி வருகிறது. உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரு பஞ்சம் இருக்கிறது. என்ன பஞ்சம் என்றால் நீதி பஞ்சம். எங்கும் அக்கிரமம், எங்கும் அநீதி, லஞ்சம், பொய், புரட்டு, ஏமாற்று எல்லாம் நடக்கிறது. இந்த பஞ்சத்தை, நீதி பஞ்சத்தை போக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய இரண்டாம் வருகையில் இந்த பஞ்சம் நீங்கி போகும். பூமி எங்கும் நீதி செழித்திருக்கும். வயல்வெளி போல, கனி மரம் போல, கனி தரும் மரங்கள், கனிகளால் நிறைந்த மரங்கள் போல நீதி பூமி எங்கும் செழித்திருக்கும் காலம் வரும். அது அவருடைய இரண்டாம் வருகையில் வரும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது. ஆனால் அதில் முதல் வருகையை குறித்தும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முதல் வசனத்திலும் அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் வீற்றிருப்பார், 7 ஆவிகளும் நிரம்பி இருக்கும் என்று இரண்டாம் வசனத்திலும், அதை தொடர்ந்து அவர் செய்ய போகும் கிரியைகள், கர்த்தர் இந்த பூமியை எப்படி அரசாளுவார் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை தியானித்ததினாலோ என்னவோ பரிசெயரும் சதிசெயரும் அவர்கள் ஆண்டவருடைய வருகையை விசுவாசியாமல் இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மிகப்பெரிய கால ஓட்டத்தை சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்திற்கும் ஒரு 2000 வருட நிகழ்வு இருக்கிறது. முதல் வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முதல் 2 வசனங்களிலும் ஆவியானவர் இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம் சொல்லப்படும் காரியம் முழுவதும் இரண்டாம் வருகையை குறித்து, இன்னும் நடக்கவில்லை, இனி நடக்க போகிற காரியமா இருக்கிறது. அப்படி என்றால் 2000 வருடத்திற்கு பின்பு நடக்க போகிற காரியத்தை அடுத்த வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் தொடர்ச்சியாக இது நடக்கும் என்று நினைத்து கொண்டு அவர்கள் அப்படி நினைத்திருக்கலாம். இந்த வேத பகுதி அவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நாம் படித்திருந்தால், அதை அறிந்திருந்தால் அவர் கண்டிப்பாக வெளிப்படுத்தி இருப்பார். அவர்கள் மாம்ச ரீதியில் வேதத்தை தியானித்ததினால்தான் இப்படிப்பட்ட தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்று தோன்றுகிறது. 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல். இதாவது இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய குணாதிசயங்கள் குறித்தும் அவர் 1000 வருட அரசாட்சியை எப்படி செய்வார் என்பதை குறித்தும் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் ராஜாவி ராஜாவாய் வந்து அரசாண்ட உலகம் முழுவதையும் அவர் ஆளுகை செய்ய போகும் அந்த காலத்தை அதில் எப்படி ஆளுகை செய்வார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய குணாதிசயமாய் என்ன இருக்க போகிறது? அவர் தாவீதின் வேரிலே பிறப்பார். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய 7 ஆவிகளும் அவருக்குள் இருக்கும். ஆனால் அதற்கு அடுத்ததாக அவருடைய குணாதிசயம் என்ன என்று 3ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். உகந்த வாசனை என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றது போல, உகந்தது என்றால் ஏற்றது. வாசனை என்று சொல்லும் பொழுது முகத்தில் முகரும் வாசனை அல்ல, அவர்களுடைய குணத்தை தான் வாசனை என்று ஓமையாக சொல்லப்படுகிறது. வாசனை என்பது ஒருவருடைய குணாதிசயத்தை கொடுக்கிறது. ஒரு குடும்பத்திற்கென்று ஒரு பேர் இருக்கும், ஒரு புகழ்ச்சிக்குரிய காரியங்கள் இருக்கும், குணாதிசயங்களை வைத்து இந்த குடும்பம் இப்படி என்று சொல்லுவார்கள். அந்த புகழ்ச்சிக்குரிய அந்த தன்மைதான் வாசனை என்று சொல்வது. நல்ல பெயர், ஒரு குடும்பத்திற்கென்று ஒரு நல்ல பெயர் இருக்கும், ஒரு தனி மனிதனுக்கென்று ஒரு நற்பெயர் இருக்கும். அந்த நற்பெயரை தான் வாசனை என்று சொல்வது. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் நடப்பார். பிதாவாகிய தேவனுக்கு பயந்து குமாரன் நடப்பார். அப்பொழுது அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். அதுதான் அவருக்கு பிரியம். நாமும் அப்படிதான் இதை கர்த்தரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவராய் இருந்தும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றான தெய்வமாய் இருக்கிறார். அவர்தான்
அவருடைய நேசகுமாரன், பிதாவாகிய தேவனுடைய நேசகுமாரனா இருக்கிறார். ஆனாலும் மனித அவதாரத்தில் அவர் வந்திருந்தாலும் அவர் தம்மை தாம் தாழ்த்தி, அவர் எப்படி இருந்திருக்கிறார்? கர்த்தருக்கு பயந்து நடந்திருக்கிறார். அவர் நினைத்தால் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம். அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. பிதாவுக்கு சமமானவர், ஒரே தன்மையுடையவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாசனத்தை இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஏசாயா புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 500 வருடங்களுக்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மனித அவதாரத்தில் வந்த பின்பு இந்த காரியம் அப்படியே நிறைவேறிற்று. இப்படிதான் இருந்தார். எப்படி கர்த்தருக்கு பயந்து நடந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்தெந்த விஷயத்தில் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்று கவனித்து பார்ப்போம். பரிசேயரும் சதுசேயரும் பலவித பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் தேவாலயத்தில் பணிபுரிகிறவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள். அதாவது இன்றைக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் பாஸ்டர், பிஷப் போன்ற சபை நிர்வாக பொறுப்புகளை வகிப்பவர்கள், தலைவர்களாய் இருப்பவர்கள், அதாவது வேதத்தை நன்கு கற்றவர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள். அப்படிப்பட்ட புகழ்ச்சிக்குரியவர்கள் தான் பரிசேயரும் சதுசேயருமாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்தது எல்லாம் அக்கிரமம். அவர்கள் அந்த ஸ்தானத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ அக்கிரமத்தால் நிறைந்திருந்தது, அநியாயத்தால் நிறைந்திருந்தது. இல்லை என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே எதிர்க்கும் அளவுக்கு துணிச்சல் வரும் அவர்களுக்கு. அப்படி செய்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று அலைந்து திரிந்தார்கள். அப்படி அவர்கள் எல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் பொறுத்து கொண்டு, அவர் ஒரு வார்த்தையில் சபித்திருக்கலாம், ஒரு வார்த்தை கடிந்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் கடிந்து கொண்டார், அது அவசியம் என்பதனால் செய்தார் என்றாலும் அவர்களை எதிர்த்து எந்த ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யவே இல்லை. கவனித்து பார்ப்போம். அந்த நேரத்தில் ஒரு அத்தி மரத்திற்கு ஒரு வார்த்தை சொன்னார். கர்த்தர் போய்விட்டு வருவதற்குள் ஒரு நாளுக்குள் அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. அதே வார்த்தையை இந்த பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து சொல்லி இருந்தால் இவர்கள் என்ன இருப்பார்கள்? உடனே இறந்து போயிருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையை பயன்படுத்துவதை கர்த்தருக்கு பயந்து அவர் சகலத்தையும் சகித்து பொறுத்து, இது ஒரு உதாரணத்திற்கு தான் இந்த காரியத்தை சொல்லுகிறோம். ஆனால் எல்லா காரியத்திலும் அவர் துன்பப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் இட்ட கட்டளையின்படி. ஏனென்றால் அவர் எடுத்திருக்கிறது ஆட்டுக்குட்டியானவரின் அவதாரம். ஆட்டுக்குட்டியை போலவே அவர் நடந்து கொண்டார். அதாவது செம்மறி ஆடு சண்டையிடாது, அமைதியா இருக்கும், எதை செய்தாலும் தாங்கிக் கொள்ளும். அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டுவதற்கு எடுத்துக்கொண்டு போனாலும் அமைதியா அது பின்னாடி வரும், அது எதிர்க்க தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியான அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டியானவர். அந்த அவதாரத்தில் தான் அவர் வந்தார். அப்படி இருக்கும்போது அந்த கட்டளையை, தேவ கட்டளை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்து அவரை அனுப்பி இருக்கிறார் இந்த பூமிக்கு. அதில் ஒரு சிறு காரியத்தை கூட அவர் மீறாமல் அப்படியே கீழ்ப்படிந்தார். அதற்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பிதாவாகிய தேவனுக்கு பயந்து அவர் நடந்து கொண்டார். எல்லா வேத வசனங்களையும் கற்றறிந்து அந்த 12 வயதிற்குள் அதை கற்றுவிட்டார். அப்படி கற்ற பின்பும் 18 வருடம் காத்திருந்து 30 வயதில் தான் ஊழிய அழைப்பை கர்த்தர் தருகிறார், பிதாவாகிய தேவன் தருகிறார். அதை ஏற்றுக்கொண்டு அவர் செய்கிற காரியம் என்ன? அப்படியே ஒவ்வொரு வேத வாக்கியங்களும், தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கியத்தையும் தம்மை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று படித்து அறிந்து புரிந்து கொண்டு அதை கற்று தேர்ந்து அதை அப்படியே நிறைவேற்றினார். இது மனித அவதாரத்தில் அவர் நடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கடைபிடித்தார். அதை விட மகா பெரிய விஷயம் என்னவென்றால், அவர் சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய ஜீவன் போய்கொண்டிருக்கிறது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. எங்கிருந்து? அந்த மற்ற கல்லர்களுக்கு கூட கைகளிலும் கால்களிலும் மட்டும்தான் ரத்தம் வடிந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சவுக்கினால் அடித்து அதிக கொடுமைப்படுத்தினார்கள், மற்றவர்களை காட்டிலும். அப்படி நீதியுள்ள நியாயாதிபதியை இவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். உச்சந்தலையிலிருந்து கண்களில் இருந்து அவர் சரீரத்தின் அத்தனை அவயவங்களிலும் அடி வாங்கி
ஒவ்வொன்றிலும் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் தம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது, என்ன வார்த்தை கர்த்தர் தேவன் சொல்லி இருக்கிறார் தீர்க்க தரிசனமாக, அதையெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைவில் வைத்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். என்னென்ன வார்த்தை வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி முடிக்கிறார். அந்த 7 வார்த்தைகளும் ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள். அது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அந்த வார்த்தையை படித்து சொல்வதல்ல, அதற்கு பின்பாக மிகப்பெரிய காரியங்கள் இருக்கிறது. சிலுவை மரணத்தில் அவர் சொல்லிய 7 வார்த்தைகளுக்கு பின்பாக ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. மிகப்பெரிய நிறைவேறுதல்கள் நிறைவேறி இருக்கிறது. அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லும் பொழுது அவர் பரிசுத்த பலியாய் இருந்து ஒரு குற்றமும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து பிறரை மன்னித்தார். அதுதான் அவருடைய குணத்தின் பூரணத்துவம் முடிவடைகிறது. அப்படி முழுமையாய் மன்னித்ததை நிமித்தம் கொல்லாதவனுக்கு முழு தண்டனை வரும். ஏனென்றால் கர்த்தர் எதிர்த்திருந்தால் அங்கு சாத்தானுக்கு வெற்றி கொடுத்தது போல ஆகிவிடும். அவரை எதிர்க்கவே இல்லை, அத்தனையும் தாங்கி கொண்டு தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு மன்னிப்பை கேட்டார். அப்பொழுது அவர்களுடைய பாவம் முழுமை அடைகிறது. இதுதான் நீதி. சில ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படாது. கர்த்தர் இதை செய்கின்றால் செய்துவிட வேண்டும், ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது. பிறரை மன்னியுங்கள் என்று சொன்னால் அவர் என்ன அக்கிரமக்காரரா, அநீதிக்காரரா? நாம் பிறரை மன்னிக்க மிகவும் பாடுபடுகிறோம். எல்லோருக்கும் அப்படிதான், கடினமாக தான் இருக்கும். மன்னிப்பது என்பது மிக மிக கடினமான காரியம். எதை வேண்டுமென்றாலும் செய்து விடலாம், பணம் செலவழித்து விடலாம், சரீரத்தின்படி உடல் உழைப்பை கூட கொடுத்து விடலாம். பிறரை மன்னிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம்தான், எல்லோருக்கும் தோன்றும் தான். ஆனால் அது முடியும், சுலபமாக முடியும். அதன் பின் இருக்கும் ஞானத்தை புரிந்து கொண்டால் முடியும். எப்படி பிறரை மன்னிப்பது? கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நீதி உள்ளவர். மன்னித்து விடு என்று சொன்னால், ஒரு மனிதன் நம்மை அடிக்கிறான், நம்மை துன்பப்படுத்துகிறான், அவனை மன்னித்து விடு என்று கர்த்தர் சொன்னால் உடனே நாம் அதை அநியாயம், அக்கிரமம் என்று நினைப்போம். இல்லை, அதில் மேல் ஏதோ ரகசியம் இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவர் ஆயிற்றே, அவர் ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று யோசனை வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறவர்களால் தான் இப்படி யோசிக்க முடியும். அதனால்தான் விசுவாசத்தின் வழியாக நாம் கர்த்தரிடம் சேருகிறோம். விசுவாசத்தின் வழியாக தான் வேத வசனத்தை புரிந்து கொள்ள முடியும். வேத வசனத்தை முதலில் விசுவாசிக்க வேண்டும். பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும். நம் தேவனை, நம் கர்த்தரை நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் வேத வசனத்தை தியானித்தால் சகலமும் புரியும். நீ அவனை மன்னித்து விடு என்றால் நம்முடைய நற்குணத்தின் முழு பூரணத்துவம் அந்த மன்னிப்பில் இருக்கிறது. மன்னிப்பு என்பது நற்குணத்தின் முழுமை அடைதலாய் இருக்கிறது. ஒருவன் நமக்கு தீமை செய்திருந்தும் அவனை மன்னித்து விட்டால் நாம் பூரணராகி விடுகிறோம். அப்படி பூரணராகிவிட்டால் நாம் முழு நீதிமான். ஏனென்றால் நம்மிடத்தில் அக்கிரமும் அநியாயமும் தொற்றிக் கொண்டிருக்க கூடாது. இருந்தால் அவனுக்கு, பொல்லாதவனுக்கு நம்மேல் அதிகாரம் இருந்து கொண்டே இருக்கும். நாம் மன்னித்து விடும்போது முழு பூரணராகிவிட்டோம். இப்பொழுது நம்மேல் அக்கிரமம், அநியாயம், அநீதி இல்லை. இப்பொழுது அவன் மேல் முழு அக்கிரமமும் சேர்ந்து விட்டது. ஒரு நீதிமானை நீ குற்றப்படுத்தினாய் என்று அவனை கர்த்தர் தண்டித்து விடுவார். அந்த பொல்லாத ஆவிகளை மட்டுமல்ல, அந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்த மனிதர்களும் தண்டிக்கப்படுவார்கள். அதனால்தான் கர்த்தர் மன்னிக்கும்படி சொல்லுகிறார். உன் மன்னிப்பு என்பது உன்னுடைய பரிசுத்தத்தின், உன்னுடைய நீதியின் பூரணமாய் இருக்கிறது, முழுமை அடைதலாய் இருக்கிறது. நாம் எங்கேயாவது வெளியூருக்கு செல்கிறோம் என்றால் வீட்டில் உள்ள கதவு, ஜன்னல்கள் எல்லாவற்றையும் மூடிவிட்டு கடைசியாக பூட்டு போட்டுவிட்டு போவோம். இது எல்லோரும் செய்கிற காரியம். எந்த இடமும் திறந்திராதபடிக்கு எல்லாவற்றையும் மூடிவிட்டு போவோம் அல்லவா? அது போல கடைசியாக போடப்படுகிற பூட்டு, அந்த சாவியில் பூட்டு பூட்டி வெளியே செல்கிறோம் அல்லவா? அதுதான், அந்த நிலைதான் மன்னிப்பு என்பது, முழுமை அடைதல். நாம் பூரணராகிவிட்டு இப்பொழுது அவன் மேல் முழு அக்கிரமம் வந்து விட்டது. இல்லை என்றால் அவனை தண்டிக்க ஆண்டவர் கால தாமதமாகும். நாம் மன்னிக்கும் வரை அவன் தண்டிக்கப்பட மாட்டான்.
அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் முடிவு வர வேண்டும் என்றால் மனிதர்களாகிய நாம் மன்னிக்க பழக வேண்டும். நம் சத்துருக்களை நாம் மன்னிப்பதே அவனுடைய அக்கிரமத்திற்கு முடிவாய் இருக்கிறது. அந்த முற்றுப்புள்ளியை நாம் தான் வைக்கிறோம். இதற்கு உதாரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் காட்டிக் கொடுக்கப்படும் பொழுது அங்கு வந்த யூதாஸ் ஓடி வந்து முத்தம் கொடுத்தான் கர்த்தருக்கு. நான் யாருக்கு முத்தம் கொடுக்கிறேனோ அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுவதற்கு. அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? யூதாசே, முத்தத்தினாலா கர்த்தரை காட்டிக் கொடுக்கிறாய் என்று சொல்லிவிட்டு சிநேகிதனே என்றார். அவர் முதலிலேயே சொல்லிவிட்டார். ஏற்கனவே அவர்கள் வந்து பலியை ராப்போஜனம் செய்யும் பொழுது மேலாரை வீட்டில் இருக்கும் பொழுதே சொல்லிவிட்டார், நீ செய்வதை சீக்கிரமாய் செய் என்று. அவன் என்ன செய்ய போகிறான் என்று கர்த்தர் அறிந்தே இதை சொல்லியிருந்தார். தன்னிடத்தில் வந்து காட்டி கொடுக்கும் பொழுது சிநேகிதனே என்றார். முடிந்து விட்டது. அவன் என்ன செய்கிறான் என்று தெரிந்துதான் அவனை மன்னித்துதான் சிநேகிதனே என்றார். இதுதான் கர்த்தரின் பூரணத்துவம். இப்பொழுது அவன் மேல் முழு பாவமும் முழுமையடைந்து விட்டது. அவன் நியாயத்தீர்ப்பை பெற்றான். தற்கொலை செய்து கொண்டு செத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அவர் விடுவதற்குள் இவன் போய் சேர்ந்து விட்டான் பாதாளத்திற்கு. இப்படி கர்த்தர் எல்லா காரியத்தையும் துல்லியமாக கவனித்து செய்தார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். தம்மை குறித்து வேத வசனங்களில் தீர்க்கதரிசிகள் என்னென்ன உரைத்திருக்கிறார்களோ, தேவ வார்த்தை என்னென்ன இருக்கிறதோ அந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றி முடித்தார். ஒன்றும் மீறவில்லை. முதல் வருகையில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்து கடைசி வார்த்தையாக முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார். எல்லாம் செய்து முடித்து விட்டேன், என் வேலை முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருந்தது. கர்த்தருக்கு பயந்து பிதாவாகிய தேவனுடைய ஒவ்வொரு கட்டளையையும் கேட்டு தினமும் இரவு முழுவதும் ஜெபித்தார். ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்டு அதன் பின்பு நடந்தார். பகல் முழுவதும் காரியங்களை நடப்பித்தார். இரவு முழுவதும் ஜெபித்தார். ஜெபிக்க வேண்டிய அவசியம் அல்ல, தானே எல்லாம் செய்திருக்கலாம். இல்லை, பிதாவாகிய தேவனிடத்தில் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் துல்லியமாக கேட்டு தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து தினமும் அதை செய்தார். இப்படியாக நாமும் பழக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை கர்த்தரை கேட்டு கேட்டு செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் பாடு அனுபவித்தவர். நம் வலி வேதனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு நம்மை புரிந்தவர் நமக்கு நன்மையை தருவார். நம்முடைய பாடுகள், அதன் வலிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத காரியம் எதுவும் இல்லை. இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சாமி? நீங்க சாமி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மனிதர்கள் கஷ்டம் என்ன என்று உமக்கு எப்படி தெரியும் என்று ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஏனென்றால் மனித அவதாரம் எடுத்து மனிதனாய் வந்து எல்லா பாடுகளையும் அனுபவித்து பார்த்து துன்மார்க்கரிடம் ஒப்புவிக்கப்பட்டு சகல துன்பத்தையும் மரணத்தையும் கூட அனுபவித்து போனவர். அப்படி இருக்க அவருக்கு சகலமும் தெரியும். இப்படி அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். அதனால் எல்லா மனிதர்களும் அவரை போல கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு உகந்த வாசனையாக வாழ்ந்து நாம் போக முடியும் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டு போனார். முன்னோடி ஆனார் நமக்கு. நாமும் அவரை பின்பற்றி கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து அவரை போலவே முழுமையாய் நம்முடைய அழைப்பை நிறைவேற்றி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து கர்த்தரிடம் சேர்வோம். அடுத்தது, அவர் தமது கண் கண்டபடி தீர்ப்பு செய்யாமலும் தம் காது கேட்டபடி நியாயம் விசாரிக்காமலும், கண் கண்டபடியும் காது கேட்டபடியும் தீர்ப்பு செய்ய மாட்டார். இந்த காரியங்கள் எல்லாமே இதுவரை பார்த்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலேயே வெளிப்பட்டது. இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறியது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு வசனம் உண்டு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் குணம் மாறாதது. மனிதர்கள் இன்று ஒரு மனநிலையில் இருப்பார்கள், நாளை ஒரு மனநிலைக்கு போய் விடுவார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயமாக சொல்லப்பட்டது. அவர்
பெத்லகேமிலே பிறந்து முதல் வருகையில் வருவார். அவர் மேல் 7 ஆவிகளும் அவர் மேல் இருப்பார். பரிசுத்த ஆவியானவரால் அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையாய் இருக்கும். இப்படியாக அவர் முதல் வருகையில் இருப்பார். ஆனால் இந்த இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது, 2ஆம் வருகையில் கர்த்தர் 1000 வருட அரசாட்சியின் போது எப்படி அரசாட்சி செய்வார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்று என்ன தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அவருடைய குணாதிசயங்கள் முதல் வருகையில் அவர் வந்து விட்டார். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார். அவர் என்னென்ன குணாதிசயங்களோடு இருந்தார்? அவர் 2000 வருடங்களுக்கு முன்பு முதல் வருகையில் வந்து எப்படி அவருடைய குணம் வெளிப்பட்டதோ அதே குணங்கள் தான் 2ஆம் வருகையிலும் வெளிப்பட போகிறது. அவர் குணம் மாறாதவர், என்றும் மாறாதவர் அல்லவா? அதனால் இதுவரைக்கும் அவர் என்னென்ன செய்தார், இந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் எப்படி நிறைவேறி இருக்கிறது, முதல் வருகையில் அவர் குணங்கள் எப்படி வெளிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் போது 2ஆம் வருகையிலும் அவர் 1000 வருட அரசாட்சி எப்படி செய்வார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை தான் நாம் இன்று ஆதாரபூர்வமாக பார்க்கிறோம். அவர் எப்படி நீதி உள்ளவர். அவர் சொல்லுகிறார், கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார், காது கேட்டபடி நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார். ஒருவரை பற்றி இன்னொருவர் சொல்லுகிறார்கள், இவள் கெட்டவள், இவள் தீமை செய்கிறாள் என்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு நியாயம் தீர்க்க மாட்டார். கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். அவர் நீதியாய் நியாயம் விசாரித்து நியாயம் செய்வார். இதற்கு உதாரணமாக அவருடைய முதல் வருகையில் மனித அவதாரத்தில் இருந்த பொழுது நடந்த சம்பவம் யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக பரிசேயரும் சதுசேயரும் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். எப்படியாவது, ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டால் அவர்களுக்கு பிடிக்காது. அதிகமாய் வேதத்தை தியானித்தவர்கள் அல்லவா, அவர்கள் அந்த அளவுக்கு புரிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். கர்த்தரின் அன்போடு அவர்கள் உறவாடி இருந்திருக்கிறார்கள் போல. அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்கவே பிடிக்காது. எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவர் மேல் பழி சுமத்தி இவரை எப்படி கொல்லலாம் என்றே அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக ஒரு தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண்ணை, பாவம் செய்கிற ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்தார்கள். இப்படி அந்த பெண்ணை பிடித்து கொண்டு வந்து அவர் தேவாலயத்தில் இருக்கிறார். அந்த இடத்தில் அந்த பெண்ணை கையும் களவுமாக பிடித்து தரையில் அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்ணின் வஸ்திரம் எல்லாம் கிழிந்து தொங்குகிறது. அந்த அளவுக்கு அந்த பெண் கதறி அழுகிறாள். இரக்கம் இல்லாமல் அந்த பெண்ணை இழுத்து கொண்டு தர என்று இழுத்து கொண்டு வருகிறார்கள். தேவாலயத்தில் கொண்டு வந்து விட்டு, இந்த பெண் பாவம் செய்தால் இவளை கையும் களவுமாக நாங்கள் பிடித்திருக்கிறோம், இவளுக்கு நியாய தீர்ப்பு செய்யுங்கள். என்ன சொல்லுகிறேன்? மோசே ஐயா சொல்லியிருக்கிறார் நியாயப்பிரமாணத்தில், இப்படிப்பட்ட பெண்ணை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று. நீர் என்ன செய்கிறீர் என்று கர்த்தரிடம் கேட்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு கல்லால் அடிக்க சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் மோசேக்கு விரோதமாய் பேசினார் என்று அவர் மேல் குற்றம் சுமத்தலாம் என்று திட்டமிட்டார்கள். இவர்கள் பெரிய ஞானிகளாம், இவர்கள் ஞானம் மிக பெரியதாம். அதனால் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே வந்து தங்களுக்கு தெரிந்த வித்தையெல்லாம் காட்டுகிறார்கள். இதை அவர்கள் சொன்னதும் கர்த்தர் ஒன்றும் செய்யவில்லை. அமைதியாக தரையில் எழுதுகிறார். தம்முடைய விரலால் மண்ணில் எழுதுகிறார், தரையில் எழுதுகிறார். அதில் என்ன எழுதினார் என்பதை குறித்து ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் இப்பொழுது இந்த காலத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன எழுதினார் என்றால், I die for sins. I die for sin அப்படி என்று எழுதியிருக்கிறார். நான் பாவத்திற்காக மரிக்கிறேன் என்ற பொருள் எழுதியிருக்கிறார். தரையில் பூமியில் எழுதிவிட்டார். அதன் பின்பும் அவர்கள் கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு என்ன சொல்லுகிறீர், என்ன சொல்லுகிறீர் என்று வற்புறுத்துகிறார்கள், இவரை ஏதாவது பேச வைக்க வேண்டும் என்று கர்த்தரை. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பாவமே இல்லாதவன் யாராவது பரிசுத்தவான் இருந்தால் அவள் மேல் முதலில் கல்லெறியுங்கள் என்று சொன்னார். பாவமே செய்யாதவன் அவள் மேல் கல்லெறிங்கள், முதலில் கல்லெறியுங்கள் என்று சொன்னார்.
எல்லா மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு விதமான பாவம் இருந்தது. பாவமே இல்லாமல் பரிசுத்தமா யாரும் வாழவில்லை. அங்கு நின்ற கூட்டத்தார் பெரியோர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லோரும் ஒவ்வொருவரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் ஏதோ ஒரு பாவத்தை எல்லாரும் செய்திருக்கிறார்கள். ஒருவரும் பாவம் இல்லாத மனிதனே இல்லை. நீயும் பாவி, அவளும் பாவி. நீ எப்படி அந்த பெண்ணை அடிப்பதற்கு உனக்கு தகுதி உண்டு என்று சொல்லாமல் சொல்லிவிட்டார் கர்த்தர். பாவிகளை தண்டிக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமானா இருக்க வேண்டும். அங்கிருந்த எல்லோரும் ஏதோ ஒரு பாவம் இல்லை என்றால் இன்னொரு பாவத்தை செய்திருப்பார்கள். இப்படி பாவம் பெருகி இருந்த காலமாய் அந்த காலம் இருந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை தங்கள் கைகளில் இருந்த கல்களை கீழே போட்டுவிட்டு அந்த பெண்ணை அடிக்காமல், கல்லால் அடிக்கவில்லை, ஒருவரும் போடவில்லை, எல்லோரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். சிறிது நேரம் அதுவரைக்கும் தரையிலே எழுதி கொண்டு குனிந்து கொண்டிருந்த ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்தார். அந்த பெண் மட்டுமே அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தாள். விழுந்து கிடந்தாள். அழுது கதறிக்கொண்டு விழுந்து கிடந்தாள். அந்த பெண்ணை பார்த்து கர்த்தர், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நானும் உன்னை தண்டிக்கவில்லை, போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். பாவத்திற்கு சம்மதிக்கவில்லை. பாவம் செய்யக்கூடாது, நீ செய்தது தவறுதான், மன்னிக்கிறேன், இனி செய்யாதே, மனம் திரும்பு என்று. அந்த பெண்ணின் இருதயம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் இருந்திருக்கிறது. அந்த பெண் தன்னை தாழ்த்தி இருக்கிறாள். அவளை பாவியாக்கியது ஆண்கள் தான் பண்ணி இருக்கிறார்கள். அந்த பெண் இருதயத்தில் தாழ்மை உள்ளவளாய் இருந்து மனம் திரும்பியதினால் கர்த்தர் அவளுக்கு மன்னிப்பை கொடுத்தார். அந்த பெண் எழும்பி புறப்பட்டு அது முதல் பாவம் செய்யாமல் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியமும் செய்தார்கள். அப்படி பரிசுத்த வாட்டியாக மாறினார்கள். இப்படி இருக்கிறார். அவர் முதல் வருகையில் செய்ததை தான் இரண்டாம் வருகையிலும் செய்ய போகிறார். நீதி நியாயம். அவரை குற்றம் சுமத்த ஒருவராலும் முடியாது. வந்தவர்கள் எல்லாம் ஓடி போனார்கள். பரிசேயரும் சதுசேயரும் கர்த்தரிடம் குற்றப்பிடிக்க வந்தார்கள். ஆனால் அவர்கள் மனதில் குற்றவாளிகளாய் உணர்த்தப்பட்டு போனார்கள். அவர்கள் மனம் உணர்த்தியது, நீ பாவி, கர்த்தரை பாவம் செய்தார் என்று சொல்ல வந்தார்கள். ஆனால் போன போது அவர்கள் மனம்தான் அவர்களை குற்றவாளி ஆக்கியது. நான் பாவம் செய்து விட்டேன். ஒவ்வொருவர் மனமும் குற்றப்படுத்தி குற்றத்தினால் துணிந்து போனார்கள் எல்லோரும். கர்த்தரிடம் வித்தை காட்ட வந்தவர்கள். யாரிடம் என்ன செய்கிறோம் என்ற உணர்வு வேண்டாமா? உணர்வற்றவர்களாய் நாமும் என்று இருந்துவிடக் கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்படியாக அவர் நீதியாய் நியாயம் விசாரித்தார். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து இப்படியாக அவர் நிறைவேற்றினார். 1000 வருட அரசாட்சியிலும் இப்படிதான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஒவ்வொரு மனிதனையும் விசாரித்து நீதி என அவரை ஆழமாய் ஒவ்வொருவர் இருதயத்தையும் அறிந்து உணர்ந்து கர்த்தர் நீதியாய் அரசாளுவார். இன்று உலகெங்கும் ஒரு பஞ்சம் நிலவி வருகிறது. உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரு பஞ்சம் இருக்கிறது. என்ன பஞ்சம் என்றால் நீதி பஞ்சம். எங்கும் அக்கிரமம், எங்கும் அநீதி, லஞ்சம், பொய், புரட்டு, ஏமாற்று எல்லாம் நடக்கிறது. மீடியாக்கள் பொய் சொல்லுகிறது, உண்மையை மறைக்கிறது. அரசாங்கம் அப்படிதான் நடக்கிறது. லஞ்சம், ஏமாற்று, பலவித தந்திரங்கள், தந்திரமான மனிதர்களால் ஆளுகை செய்யப்படுகிறது. ஆதியிலே தந்திரம் செய்தவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே வலுசற்பம். அந்த தந்திரம் தான் இங்கு பூமி எங்கும் நிலவி வருகிறது. இந்த பஞ்சத்தை, நீதி பஞ்சத்தை போக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகையில் இந்த பஞ்சம் நீங்கி போகும். பூமி எங்கும் நீதி செழித்திருக்கும். வயல்வெளி போல, கனி மரம் போல, கனி தரும் மரங்கள், கனிகளால் நிறைந்த மரங்கள் போல நீதி பூமி எங்கும் செழித்திருக்கும் காலம் வரும். அது அவருடைய 2ஆம் வருகையில் வரும். சிறுமியானவர்களுக்கும், எளிமையானவர்களுக்கும், நியாயம் உள்ளவர்களுக்கும், நீதியின்படி நடக்கிறவர்களுக்கும் நீதி நியாயம் அவர்களுக்கேற்ற, அவர்கள் செயல்களுக்கேற்ற நற்பயனை அவர்களுக்கு கொடுப்பார். அதே சமயத்தில் துன்மார்க்கருக்கு பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து
தம்முடைய வார்த்தையினால் அடிப்பார். தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். சங்கரிப்பது என்பது மகா கொடுமையான செயல் அது. சங்கரித்தல் என்றால் அதன் முடிவில் ஒன்றும் இல்லாமல் போகும். ஒரு மிருகத்தை சங்கரித்தல் என்றால் அது சுத்தமாக அழிக்கப்பட்டு போகும். மிச்சம் மீதி ஒன்றத்திற்கும் வேலை இல்லை. சங்கரிப்பது என்றால் மகா துன்பத்தை கொடுத்து அழித்து போடுவது, சுத்தமாய் துடைத்து போடுவது. மீண்டும் எழும்பவே முடியாதபடி சங்கரிப்பது. அழிப்பது என்பது வேறு. அழித்தால் கூட மீண்டு வரலாம். சங்கரித்தால் முடிந்தது கதை. துன்மார்க்கரை சங்கரிப்பார் அவருடைய சுவாசத்தினால். கர்த்தருடைய சுவாசம் எங்கே இருக்கிறது? அவருடைய சுவாசம் ஆதியிலே ஆதாமுக்குள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்குள் இருக்கிறது. அந்த சுவாசம் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் அவர் வாசம் செய்கிறார். அவருடைய சுவாசத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வந்து துன்மார்க்கரை அழித்து போடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் அதானே நடந்தது. சகல பொல்லாத ஆவிகளையும் அவர் சிலுவையில் எதிர்த்து வெற்றி சிறந்தார். சிலுவை மரம் அவருக்கு சிங்காசனம் அல்லவா? அவர் வெற்றி பெற்ற சிங்காசனம் அது. அது வெறும் போராட்டமும் வலிகளும் மட்டுமல்ல, அது அவருக்கு மெய்யான கிரீடத்தை பெற்றுக் கொடுத்த அது ஒரு சிங்காசனம். இப்படியாக கர்த்தர் முதலாம் வருகையில் வந்து தம்முடைய சுபாவத்தை, இரண்டாம் வருகையில் இதே குணங்களோடு தான் வரப்போகிறார். தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தியதை நாம் பார்த்தோம். இரண்டாம் வருகையில் அவர் என்ன செய்வார் என்பதை முதல் வருகையில் செய்த காரியங்களை வைத்து தியானித்தோம். அவர் நல்லவர், நீதி உள்ளவர், சத்தியம் உள்ளவர். மேலும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து அடுத்ததாக அவருடைய சுபாவங்கள் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியில் என்பதை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.